குமார் சங்கக்கார மஹல ஜாவாதன போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணியில் இல்லாததே நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் தோல்விக்கு பிரதான காரணம் என இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நியூசிலாந்து விஜயம் தொடர்பான கலந்துரையாடலில் அவர் கலந்து கொண்டு இந்த விடயத்தை கூறினார். நியூசிலாந்து கிரிக்கெட் விஜயத்தில் டெஸ்ட், சர்வதேச ஒருநாள் மற்றும் சர்வதேச 20-20 தொடர் என சகலவற்றிலும் இலங்கை தோல்வியை தழுவியது. இந்த தொடரில் இலங்கை அணியால் ஒரே ஒரு சர்வதேச ஒருநாள் போட்டியில் மாத்திரமே வெற்றி ஈட்ட முடிந்தது. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருந்திருந்தால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிறப்பாக செயற்பட்டிருக்கலாம். என்றாலும் எமக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அதனை செய்யவில்லை. அதன் காரணமாகவே நாம் தோல்வியடைந்தோம். இந்த அணி மிகவும் இளமையானது என்பதால் அதன் தவறுகள் வெளிப்படுகின்றன. சங்காவும் மயலவும் ஒரே அடியாக இல்லாமல் போனதன் குறைபாடு தற்போது விளங்குகின்றது. ஆனாலும் அதனை தோல்விக்கான காரணமாக கூற முடியாது. இதேவேளை இலங்கை கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழுவின் முன்னாள் தலைவரான சிதத் பெத்தமுனி இலங்கை அணியின் தோல்வி தொடர்பாக கருத்து வெளியிட்டார். நியூசிலாந்து கிரிக்கெட் விஜயம் தொடர்பாக பலர் கேட்கின்றார்கள். கடந்த முறை நியூசிலாந்துக்கு நாம் சென்ற போது மகிழவும் சங்கக்காரவும் அணியில் இடம்பெற்றும் நாம் தோல்வி அடைந்தோம் என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள். இதனையே அணியை சமபலப்படுத்தும் விடயமாக நான் காண்கின்றேன். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக செயற்பட்டோம். இந்த தொடரில் அதனை தவறிவிட்டோம். அணியில் உள்ள வீரர்கள் பலர் ஓய்வு பெற்று அணியை மீள கட்டியெழுப்பும் காலம் இது. அந்த